ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? தீபாவளியெல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. பட்டாசெல்லாம் பார்த்து வெடிங்க. அப்புறம் எல்லாம் மழைங்க சாயந்தரத்துலேருந்து. அப்புறம் தட்டு வெட்டலன்னு பார்த்தா வந்துட்டுருக்கேங்க. கோழிக்கு பாருங்க, கோழிக்கு தாங்க அடங்கவே மாட்டேங்குதுங்க. அந்த எது வச்சாலும் வந்து கொத்தி போடுது. என்ன பண்ணுறதுங்க? முடிக்குள்ளேயே கீரியை இல்லைன்னா காட்டு போன வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒவ்வொன்றும் பிடிச்சிட்டு போயிடுது. 50 கோழி இருந்ததுங்க, அதுதான் 20 கோழி பக்கம் பிடிச்சிட்டே போயிடுச்சுங்க எல்லாத்தையும். இங்கே பாருங்க, இந்த 2 ஆளுகளுக்கு வெட்டி போட்டாச்சுங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இந்த 2 ஆளுகளும் சாப்பிட்ருக்காங்க வெட்டி போட்டு. ஆனால் சேட்டையில் மட்டும் அடங்க மாட்டேங்குதுங்க, பூரா எடுத்துக்கிற போட்டுடுறாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எங்கள் மாடு தீபாவளிக்கு கண்ணு போட்டிருக்குது. காலக்கண்ணு குட்டி செம சேட்டைங்க, செம சேட்டைங்க. காலக்கண்ணு போட்டிருக்கான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டு தான் இன்றைக்கி வெட்ட போகிறேங்க. இன்றைக்கி நைட்டுக்கு மாட்டுகளுக்கு போடணுங்க. அதெல்லாம் மழைங்கிறனால மேய்ச்சலுக்கு போகிறது இல்லைங்க. இது இப்போ போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறதுங்க, இதுவும் போடலைன்னா பால் கம்மியாகி போயிடுதுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டு வெட்டியாச்சுங்க. கொண்டு போய் இன்னும் ஷாப்பில் கொண்டு போய் போட்டுங்க. காட்டுக்குள்ளே தான் போய் கொஞ்சம் பார்க்கணுங்க. இன்னும் ஒரு 2-3 நாளத்தை ஒரு ஆளை காணுங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம சூரியனை ஒருத்த காணுங்க. எல்லினா வந்து அட்டனன்ஸ் போட்டு வர. இன்றைக்கி இங்கே அட்டனன்ஸை ஓட காணுங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி அனுப்புங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஏரியா இப்போ எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்ச வரகு நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லைங்க, சுத்தமாக காஞ்சி போயிருந்துச்சு. மழை பெஞ்ச வரதான் எங்களுக்கெல்லாம் பரவாயில்லைங்க. எங்களை விட மாடு ஆடுகளுக்கு தான் பரவாயில்லைங்க. எவ்வளோதாங்க தண்ணி வாங்கி கொடுத்த முடியுங்க விலைக்கு? பாருங்க, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் காடு பூரா களிமண் காடுங்க. உள்ளே போக முடியல. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முயல் ஓடுதுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைசியில் இருக்கிற இறக்கத்து காடுங்க பூரா நம்மளது பூரா களிமண் காடுங்க. இங்கே சோளம் போட்டதுங்க வெட்டிட்டேங்க. 2வது பார்த்தா சோளத்தை விட இந்த கீரை செடி தாங்க ஃபுல்லாக தலைஞ்சிருக்குங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் காட்டில் இருக்க குட்டையில் தண்ணி வந்திருக்குங்க. எனக்கு ஆச்சரியமாக்குதுங்க, எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுங்களா? இன்னொரு நல்ல மழை இன்னொரு கொஞ்சம் பயஞ்சத்தான் நல்லா இருக்குங்க. இது என்னங்க 1 மாதத்துக்கு கூட இதாகாதுங்க, அப்படியே வற்றி போயிருங்க. இங்கே எல்லா காட்டுலேயும் குட்டை இருக்குங்க. அவங்கவுங்க காட்டில் அப்படியே தண்ணி நிற்குங்க. அந்த காடு அந்த லாஸ்ட்டில் காத்தாடி தெரியுது வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காட்டிலேருந்து அப்படியே லைனாக அது மேடுங்க. அப்படியே இறக்கத்தில் வந்ததுன்னா எங்கள் காடு தான் கடைசிங்க. ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல்.